முத்து ரூம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காரு. இப்போ வந்து மீனா கேட்குறாங்க, என்னாச்சு, ஏங்க என்னத்தை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நானும் தேடி கொடுப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இரு மீனா, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூமில் எல்லாத்தையும் தேடுறாரு. ரூமில் ஃபுல்லாக காணான்னு சொல்லிட்டு வெளியில் போய் சரி ஓகே ஹாலில் இது எதாவது வச்சுருப்போம்னு சொல்லிட்டு அங்கே போய் சோஃபா பக்கத்தில் இருக்கிற டேபிளில், அது மட்டும் இல்லாமல் மனோஜோடைய கட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய டேபிளில் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாரு. இதை பார்த்துருக்க மனோஜ், என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், அரை மணி நேரமாக இதே தேடிக்கிட்டே இருக்கிறேன், என்ன கிடச்சதா இல்லையா, என்னத்தடா தொலைச்சு நீயே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேய் செம காண்டில் இருக்கேன், கம்முன்னு இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தேடுறாங்க. அப்போ விஜயாவும் வராங்க. என்னடா நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன், அதான் அவனும் தான் கேட்குறான், என்னத்தை காணான்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த தேடிட்டு இருக்கிற, ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு இப்படி தேடிட்டு இருக்கிற, ஏய் மீனா என்னத்தை அவன் தேடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை நானும் அப்படியே பிடிச்சி கேட்டேங்க அத்தை, ஆனால் வந்து நானே பார்த்துக்கிறேன், ஒரு நிமிஷம் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு ஏதோ தேடிட்டு இருக்காரு. சொன்னால் நானும் சேர்ந்து கூட தேடுவேன், சொல்லவும் மாட்டேங்கிறாருங்க அத்தை, நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் என்னடா எல்லாரும் ஆளாளுக்கு கேட்டுருக்குறோம், நீ வாட்டுக்கு வந்து தேடிக்கிட்டே இருந்தால் என்னடா அர்த்தம், சொல்லுடா என்னத்தடா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் வந்துட்டு வண்டியில் ஒரு 2 வண்டியோடைய புக்கை மட்டும் நான் வந்து திரும்ப எடுத்துட்டேன், கடனை கட்டிட்டு திரும்ப வாங்கிட்டேன், மீட்டுட்டேன். அந்த வண்டி புக்கு மறுபடியும் தேவைப்படுது, மேலே ரூம் கட்டுறதுக்கு 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கிட்ட பணம் தேவைப்படுதில்ல, அதான் சரி வண்டி புக்கை வச்சு மறுபடியும் வந்துட்டு வாங்கிக்கலாம், ஒரு புக்கை மட்டும் வச்சு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா புக்கை காணா. எனக்கு என்னமோ இந்த வீட்டில் ஒரு ஆள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ரவி வந்துட்டு, என்னடா சொல்கிறேன், உன் வண்டி புக்கை யாரா இங்கே எடுக்க போகிறாங்க, குழந்தைகளாட இருக்குது எடுத்து எதையாவது வந்து கிழிச்சு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பாக்கியம் தான் நம்ம வீட்டில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி உடனே விஜயன் சொல்கிறாங்க. அப்போ உடனே ஸ்ருதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் முத்து, நீங்கள் எங்கே வச்சிங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நிதானமாக தேடுங்க, எப்போ இருந்து காணா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பலகுருள், நான் வந்து இந்த மாதிரி இந்த 7-8 வண்டியில் 2 வண்டியோடைய புக்கை மட்டும்தான் நான் மீட்டிருந்தேன், அதனுடைய இதில் தான் வந்து சரி ஓகே வேலை ரூம் கட்டுறதுக்கு அந்த வண்டியை வச்சு மறுபடியும் கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நினப்பில் தான் வந்து ஐடியாவே பண்ணினேன். இப்போ பார்த்தா வண்டி புக்கை காணா, கொண்டு வந்து வீட்டில் வச்சதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தீங்களா அந்த புக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயிட் கலரில் கவரில் போட்டு இங்கே தானுங்க டேபிள் மேலே வச்சுருந்தீங்க, நீங்கள் எடுத்து உள்ளே வைக்கலையா, ஏன் மீனா நீ எடுத்து வைக்கலையா, இல்லைங்க நான் எதுவும் எடுத்து வைக்கல, அன்னைக்கு மட்டும் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வந்தப்போ யாராக இருந்தா, எல்லோரும் தான் இருந்தோம், ஏன் மாமா கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மனோஜ் இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்க எல்லாரும் தான் இருந்தான்னு சொல்கிறேன்லங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா எம்எல்ஏ சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தேகமே இல்லை, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டேய் ஒழுங்காக சொல்லுடா, 5 லட்ச ரூபா பார்லர்மா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ வந்து ஃப்ரெண்டு கொடுக்குறான்னு சொல்லிட்டு இருந்தே, ஒழுங்காக சொல்லு, என் வண்டி புக்கை கொண்டுட்டு போய் அடமானம் வச்சு தானே நீ வந்து பணத்தை வாங்கி கொடுத்த, ஒழுங்காக சொல்லிடுடா, எங்கே கொடுத்தீங்கன்னாவது சொல்லித்தோலை, கடைசியில் பிரச்சனை ஆகிட போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ரவி இருந்துட்டு, என்ன நீ இது மாதிரி அடுத்தவங்க பொருளை எடுத்து கொண்டுட்டு போய் ஏதாவது பண்ணுறதில்ல, நீ வந்து நிறுத்தவே மாட்டியா, ஏற்கனவே இந்த வீடு நம்ம கை மீறி போயிருந்திருக்கோம், ஏதோ முத்துவும் அண்ணியும் சேர்ந்து இந்த வீட்டை மீட்டு நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா நம்ம யாரும் இந்த வீட்டில் நின்று இப்படி பேசிகிட்டு கூட இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் இவன் ஏதோ உளறான்னு சொல்லிட்டு நீ வேற கொஞ்சம் அமைதியாக இருடா, இந்த வீட்டில் வர வர எதையாவது காணாமல் போச்சுன்னா உடனே நான் தான் சொல்லிடுறது அசால்ட்டா இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆமாம் நீ தானே எடுக்கிற, அப்போ உனைத்தானே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி உடனே வந்துட்டு இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே வந்து விஜயான்ட்டு, டேய் அவன் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், போய் உன் வண்டியோட புக்கை அவன் போய் எடுப்பானா அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டி புக்கு என்ன ஆள் ஏமாந்தா எல்லாத்தையும் தான் எடுப்பான், அவனை பற்றி தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்கம்மா, ஏற்கனவே செம்மக்கடுப்பில் இருக்க, டே ஒழுங்காக பணத்தை மீட்டு ஒழுங்காக நம்மளோட புக்கை வாங்கிட்டு வந்து குடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான் 5 லட்ச ரூபா பணத்தை வச்சிருக்கிறீல்ல, அதான் பார்லரமாக்கும் கொடுக்கல, பணத்தை வச்சுக்கல, கொண்டு போய் ஒழுங்கு மரியாதையை கொடுத்துட்டு என் வண்டி புக்கை வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கிற, நான் தான் உன் புக்கவே எடுக்கலன்னு சொல்லி சொல்கிறேன், எடுத்திருந்தா தானே நான் போய் வந்து மீட்டுட்டு வர முடியும், சும்மா ஏதோ வளரிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ வண்டி புக்கு காணானா வேற யாரும் எடுத்திருப்பாங்க, இந்த வீட்டில் அடமானம் வைக்கிறது திருடிட்டு ஓடுறது எல்லாம் உன் வேலை தானடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. முத்து இங்கே பாரு பார்த்து பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பணம் எப்படா வந்தது அதையாவது சொல்லு, ஒன்றா வண்டி புக்கு திரும்ப கொடு, இல்லையா அந்த பணம் எப்படி வந்ததுன்னு சொல்லு, எதையும் ஒன்றை சொல்லு, நீ சொல்கிற பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீ வண்டி புக்கு எடுத்துருப்பியா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ பணம் வந்தது எப்படின்னு சொல்லி கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பணம் இருக்குதில்ல, கொண்டு போய் வண்டி புக்கு திரும்பி கொண்டுட்டு வான்னு சொல்லி சொல்கிறான். ரெண்டுமே பெரிய விஷயமா இருக்குது, நம்ம என்னத்த சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே, நம்ம எதாவது உளறிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு திருன்னு முழிக்கிறத பார்த்துட்டு விஜயாவுக்கு ஒரு வேலை இவன் தான் எடுத்துருப்பானோ அப்படிங்கிற மாதிரி விஜயாவுக்கும் கூட சந்தேகம் வர ஆரம்பிக்குது. டேய் எடுத்திருந்தா அவன்கிட்ட கொடுத்துடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா விளையாடாதீங்கம்மா, அவன் தான் ஏதாவது உளறிட்டு இருக்கிறானா, நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது பேசிட்டு இருக்கிறீங்க, என் வண்டி புக்கெல்லாம் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே எடுக்கலை ரைட்டு, அப்போ இந்த பணம் உனக்கு எப்படி வந்தது இந்த 5 லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி விஜயா கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னா முத்துவும் ரவியும், இப்போ தாம்மா நீங்கள் கரெக்டாக ரூட்டுக்கு வந்திருக்கீங்க, கேளுங்கம்மா நீங்களே கேளுங்க, கேட்டு என் புக்கை எடுத்துருந்தால் கொடுக்க சொல்லிடுங்க, அப்படி இல்லையா அந்த பணம் யார்கிட்ட கடன் வாங்கினான்னு சொல்லுங்கள், நம்ம போய் அங்கே விசாரிச்சுக்கல அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், டே என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினேன்டா, அவன் இப்போ இங்கெல்லாம் இல்லை வெளிநாட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி
சரிடா, ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினா வெளிநாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்குன்னு ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்குமில்ல, ஃபோன் நம்பர் கொடு, நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் நான் எடுக்கலன்னு சொல்கிறேன்ல, அதோடு நிறுத்திக்கோ. தேவையில்லாம வந்துட்டு ஃபோன் நம்பர் கொடு, அதை கொடு, இதை கொடுன்னுலாம் வந்துட்டு என்னமோ வந்து இதை விசாரிக்கிற மாதிரி என்னை பார்த்து விசாரிச்சுட்டு இருக்காத. போட அவன் வேலையை பார்த்துட்டு நான் ஷோரூம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பிரச்சனை வந்தோன்னு அப்படின்னு நழுவிட்டு போயிட்டுருக்கேன், ஒழுங்காக சொல்லு. இங்கே பாரு, ஏற்கனவே இந்த வீட்டு விஷயத்தில் எல்லாத்தையும் தலகுனிய வச்சேன். அதே மாதிரி நான் அதை பார்த்துட்டு சும்மா இல்லை, நான் போயிட மாட்டேன். ஒழுங்காக சொல்கிறியா, இல்லை வந்துட்டு நான் உண்மையாலுமே இந்த தடவை பார்த்துட்டு இருக்க மாட்டேன்டா, ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயா பதறி அடிச்சு போய், டேய் அவன் என்னமா ஸ்டேஷன் அது இதுன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அம்மா அவன் சும்மா வந்து ஃபிலிம் காமிச்சிட்டு இருக்கிறாம்மா, ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு இது பெரிய விஷயமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் உனக்கு அது பெரிய விஷயமா இல்லாமல் இருக்குண்டா. என்னை நம்பி ஒருத்தங்க எனக்கிட்ட அத்தனை காரை கொடுத்தாங்கன்னு அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதில் வந்து பணத்தை வாங்கி அந்த பணத்தை மூலமாக தானே அந்த வீட்டையே மீட்டெடுத்தேன். இப்போ எனக்கு மறுபடியும் மேலே ரூம் கட்டணும் அப்படிங்கிறக்காக வந்து நான் வந்து மறுபடியும் நான் வந்து அடமானம் வைக்கலான்னு பார்த்தா புக்கை காணாமல் போயிடுச்சு. இங்கே பாரு, ஒழுங்காக கொடுத்துரு, உனக்கு அது சின்ன விஷயமா இருக்குல்ல, டேய் இங்கே தேவையில்லாமல் பேசி வைக்காத, நீ ஒழுங்காக புக்கை கொடுத்துருடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாங்க. என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப கோவப்பட்டு முத்து அடிக்கிறதுக்கு கை வாங்குறாங்க. அப்போ வந்துட்டு ரவி டே கொஞ்சம் அமைதியாக இருடா, கேட்குறாருடா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மனோஜ் தேவையில்லாமல் அவங்ககிட்ட அடி வாங்காதடா, அவன் கோவத்துக்கு போயிட்டான், தயவு செய்து ஒன்றா புக் எடுத்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை கொடுத்து மீட்டு வந்துரு, இல்லையா அந்த பணத்தை யார்கிட்ட வாங்கணும்னு சொல்லு, புக்கை வேறு பக்கம் எங்கேயாவது அவன் தேடி பார்ப்பான், ஏதாவது ஒரு 2 சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ 2 கேள்விக்குமே என்னால் பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறனே, புக்கையும் நம்ம வந்து எடுக்கவும் இல்லை, அப்படி எடுக்கலைன்னா அந்த பணத்தை யார்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்பான். இல்லை பணத்தை வச்சு கொண்டு போய் புக்கை மீட்டுட்டு வானா, புக்கு எங்கே இருந்தால் தானே நம்ம போய் மீட்டுட்டு வரதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிச்சு திருதுன்னு முழிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரவிக்கு கோவம் வருது. ரவி இங்கே சொல்கிறாரு, டேய் எனக்கே நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா கோவம் வருதுடா, நீ முழிக்கிற முடியே சரியில்லை, ஒழுங்காக உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே விஜயா சொல்கிறாங்க, டே அவன் தான் எடுக்கலையாட்டிருக்குதுடா, ஏன்டா அவன்கிட்ட போய் கேட்டிருக்கீங்க, சரிம்மா அந்த 5 லட்ச ரூபா இருக்குல்ல, அந்த 5 லட்ச ரூபா எப்படி யார்கிட்ட வாங்கினான்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரவியும் கேட்குறாங்க. இதான் கேட்குறாங்களடா, யார்கிட்ட கடன் வாங்கினா சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அந்த சந்தோஷம்னு சொல்ல போறியா, அந்த சந்தோஷம்லாம் வந்து ஃபினான்ஸ் எல்லாம் இப்போ வந்து பண்ணுறது இல்லைங்கிறது அன்னைக்கே ஓப்பனாக எல்லாத்துக்கும் முடியும் தானே சொன்னாப்ல. இப்போ அவர்கிட்ட எப்படி இவ்வளோ பணம் இருந்திருக்க முடியும், அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அவரே உன் கடைக்கு தானே வேலைக்கு வந்துட்டுருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீ பணம் வாங்குவியா, அதுவும் நடக்காது காரியம், ஒழுங்காக உண்மையை சொல்கிறியா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லோரும் கேட்குறத பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் எல்லோரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நான் வாங்கினேன், ஃபோன் நம்பர் தானே, நான் சாயந்தரமாக கொடுக்குறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ வந்துட்டு உடனே முத்துன்ட்டு, டேய் போடா நீ என்ன திருட்டுத்தனம் பண்ணுற அப்படிங்கிறதே நான் சாயந்தரத்துக்குள்ளே நான் கண்டுபிடிக்கணும் இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தானே நீ கண்டுபிடிப்ப, பண்ணுடா போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அடுத்த வந்துட்டு முத்து, இதை சும்மா மட்டும் நான் விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு ஷோரூமுக்கு கிளம்பி போய் சந்தோஷை பார்த்து பேசுகிறாரு. சந்தோஷ் வெளியில் ஏதோ வேலையாக வந்திருக்காரு. அப்போ தான் வந்துட்டு முத்து எதேச்சியாக பார்த்து பேசுகிற மாதிரி சந்தோஷை பார்த்து, எங்கே பாருங்கள் வாங்க காஃபி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன ப்ரோ நீங்களே வாங்கி கொடுத்துருவீங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. காஃபி தானே கேட்குறீங்க, வாங்கி கொடுக்காம எப்படி, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. சரி இந்த மனோஜுக்கு எப்படி அந்த 5 லட்ச ரூபா வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த 2வது ஒய்ஃபு. ஐயோ வளரிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிறீங்க ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி கேட்குறாரு. இல்லை அது வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதாக இருந்தாலும் நீங்கள் மனோஜிட்டே கேட்டுங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுங்காக உண்மையை சொல்கிறியா, என்ன வேணுங்கிறதுன்னு சொல்லி மிரட்டி கேட்குறாரு.